அதாவது இந்த பகுதியில் எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம், எல்லா கிராமத்துக்கும் வருத்தமா இருக்கும். ஃபைனே குவார்டர் ஃபைன் போடுறீங்க, ஒருத்தர் தப்பு செஞ்சா குவார்டர் ஃபைன் போடுறீங்க. அப்போ இந்த கிராமங்கள் எந்த வளர்ச்சி அடையும் நீங்க நினைக்கிறீங்க? அம்மா சொன்னாங்க அரசியலுக்கு வந்தா நல்லா இருக்கேன்ட்டு. அதாவது நம்ம பெருமைக்காக சொல்ல, ஜெயலலிதா மேடம் இருக்கும்போது என்னை கூப்பிட்டு சொல்றாங்க, நீங்க எலெக்ஷன் நில்லுங்க, அதிமுக நான் சீட்டு தரேன்னு சொன்ன போது அரசியல் எனக்கு சரியா வராது மேடம். அதன் பிறகு கலைஞர் 2 தடவை கூப்பிட்டு சொல்றாரு, நீ நில்லு அப்படின்றாரு. எனக்கு அரசியல் சரியா வராதுமா. ஏன்னு கேட்கறாங்க, நாங்க அவங்க கிட்ட காரணத்தை சொல்ல முடியாதுல்ல, தூங்கி இருந்து தூங்குற வரைக்கும் போய் சொல்லிட்டே இருக்கணும். அப்படியாப்பட்ட அரசியல் எனக்கு தேவையில்லைன்னு ஒரே வார்த்தையில நான் முடிச்சுட்டேன். என் மனைவி கிட்ட கூட நான் உண்மையை பேச முடியாது, என் பிள்ளைங்க கிட்ட கூட உண்மையை பேச முடியாது. அப்படிப்பட்ட அரசியல் எனக்கு எதுக்குமா? இதான் ரியல். அதனால அந்த அரசியல் நாம சேவை செய்ய வரும்போது ரொம்ப பின்தங்கிய கிராமங்கள், கல்வி அறிவு இல்லாத கிராமங்கள், அந்த கிராமத்துக்கு தான் நம்ம தத்தெடுக்க முடியாது. 2வது 100 தலைக்கட்டுக்கு கீழே இருக்குன்னு, அப்பதான் அவங்களுக்கு ஒரு சந்தோஷமா ஏதாவது செய்ய முடியும். ஒரு 1000 தலைக்கட்டு கிராமம் எடுத்தா அங்கேயே ஏற்கனவே பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு, அவங்களுக்குள்ள பல்வேறு அதாவது வேறுபாடு, கருத்து வேறுபாடுகள் இருக்கு, பல்வேறு அரசியல் கட்சியை சார்ந்தவர்களாக இருக்காங்க. அங்க போய் நம்ம தத்து எடுக்க முடியாது. நம்ம அடாப்ட் பண்ணும்போது ஒரு 100 தலைக்கட்டுக்கு கீழே இருக்கிற வில்லேஜ் எடுத்தாதான் அவங்களும் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வருவாங்க. நம்மளும் அவங்க இன்டர்னல் பாலிடிக்ஸ்ல தலையிட முடியாது. உங்களுக்குள்ள 1000 இருக்கும், திருவிழா பண்ணுவீங்க, எல்லாரும் ஒரு கட்சியில இருக்க மாட்டாங்க, பல்வேறு அரசியல் கட்சிகளை சார்ந்தவங்களா இருக்காங்க. நம்ம நல்லது செய்ய வந்திருக்கிறோம், வர்றவங்கள நீங்க வரவேற்கணும், உங்களுக்கு நல்லது செய்யும். இதான் நம்மளுடைய கான்செப்ட். அப்படி இருக்கும்போது இந்த ஊரு வெளியே தெரியும். எப்படி தெரியும்? ஒரு செலிபிரிட்டியை கொண்டு வந்தாதான் இந்த ஊரே தெரியும். இப்போ பழவேற்காட்டுல மேலாவரி வாக்கணும் ஒரு கிராமம் இருக்குது, பழவேற்காட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். பழவேற்காட்டை தாண்டிட்டா யாருக்கும் தெரியாது. தமிழ்நாடு அளவுக்கு அதை ரீச் பண்ணனா ஒரு கவர்னரை கொண்டு வரணும், ஒரு பிரபலமான நம்ம சகோதரிகளை கொண்டு வந்து, அப்பதான் எல்லாம் என்ன பேசுவாங்க, அந்த ஊருக்கு கோதுமை வந்தாங்க, மதுவந்தி வந்தாங்க, கவர்னர் வந்தாரு, லைன் கவர்னர் வந்தாரு இப்படின்னு பேசுவாங்க. அப்போ எந்த ஊரு? மேலாவரி. மேலாவரி வாக்குன்னு ஒரு ஊர் இருக்கா? அவதான் தெரியும். அவங்களுக்கு எதாவது செய்யணும்னா எதுதான் செய்ய முடியும். அரசியல் என்பது சகோதரி மாதிரி அவங்களுக்கு தான் அரசியல் தான் சரியா வரும், நமக்கு சரியா வராது. நம்ம நல்லது செய்வோம், இந்த சமுதாயத்துக்காக நம்ம பண்றோம். அதுக்காக நம்ம அரசியல் இல்லைன்றதுக்காக இப்போ நிறைய பேருக்கு நீங்க வாங்குற தடைக்கால பணம், நீங்க வாங்குற டீசல் மானியம், நீங்க வாங்குற சேமிப்பு பணம், இதெல்லாம் இந்த தமிழ்நாடு மீனவர் பேரவைத் தலைவர் அன்பழகனார் போராடி உங்களுக்கு வாங்கி தந்து. அது மீனவர் அணியை என்னாலதான் உருவாச்சு. பூலாந்தேவி ஏற்றிட்டு வந்து 1997 ஜூலை மாதம் 6ஆம் தேதி பனகல் பார்க்கல பூலாந்தேவியை கொண்டு வந்து இங்க மாநாடு போட்ட பிறகுதான் ஒவ்வொரு அரசியல் கட்சியை மீனவர் அணியை உருவாக்கினார்கள். எத்தனை பேருக்கு தெரியும்? ஆக என்ன சொல்றேன்னா, உன்னுடைய கடமை செய், பலனை எதிர்பார்க்க. நான் கடமை தான் செய்ய முடியும், எனக்கு பலனே வேணாம். எனக்கு 12 முறை டாக்டர் பட்டம் கொடுத்தாங்க, நான் வாங்கல. ஏன்னு கேட்டா அதுக்கு ஒரு காரணம் சொன்னேன். நான் ஒரு பிளைட்ல போறேன், டாக்டர் அன்பழகனார்னு இருக்கோம், திடீர்னு ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. என்ன கூப்பிடுவான், ஏங்க நீங்க டாக்டர் தானே, அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு பாருங்க. நான் டாக்டரே இல்லை, அப்ப ஏன் பேர் போட்டுக்கிறேன்னு கேட்பான். கேட்க மாட்டானா? அப்ப நீ டுபாகூர் டாக்டரான்னு கேட்பான். இந்த டுபாகூர் நமக்கு எதுக்குமா? அதனால அதே மாதிரி பாராட்டி விழா, இது வரைக்கும் என்ன பாராட்டி விழா என்ன நடத்தினதே கிடையாது எனக்கு. ஏன்னா எனக்கு பாராட்ட விழா வாடா நீ, நான் என்னுடைய கடமை செய்வேன், அதனால முடிச்சுப்பேன். அதனால உன்னுடைய கடமை செய், பலனை எதிர்பார்க்க. கடவுள் கொடுப்பாரு, கடவுள் நம்மளை நல்லா வச்சிருக்காரு, அது போதும். சந்தோஷமா இந்த பொங்கல் விழாவில் நீங்க எல்லோரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும், அதுதான் நம்மளுடைய குறிக்கோள். இதை மேற்கொண்டு அதிகம் பேச வேண்டாம், என்னுடைய உரை முடித்துக் கொள்கிறேன். முடிப்பதற்கு முன்பாக, சுட்டெரிக்கும் சூரியனுக்கு பகல் சொந்தம், குளிர்கின்ற நிலவுக்கு இரவு சொந்தம், ஓட்டுகின்ற மலைக்கு பூமி சொந்தம், ஓடுகின்ற நதிக்கு கடல் சொந்தம், பூக்கின்ற மலரெல்லாம் மனத்தின் சொந்தம், வந்திருக்க நீங்கள் அனைவரும் என்னுடைய சொந்தம் 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 என்று கூறி, எங்கள் வாழும் எங்கள் வளம், எங்கள் வாழும் எங்கள் வளமும் மங்களாத தமிழ் என்று சங்கே முழங்கு, அந்த சங்கை கடலிலே மூழ்கி முத்தெடுத்த உலகுக்கு அறிவித்தானே மீனவன். இந்த சமுதாயத்தின் சார்பில் நன்றி கூறி, சாகும் போது மீனவனாய் சாக வேண்டும், என் சாம்பலிலும் மீன் வாசம் வீச வேண்டும் என்று கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன்.